சரி, ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி. ஒன்று பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ பலிபீடத்தில் பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் பலிபீடம், வெண்கல தொட்டி, இது 2 காரியம். 2வது பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கும்போது வலது பக்கம் அப்ப மேஜையும், இடது பக்கம் குத்து விளக்கும். இது 2த்துக்கும் முன்பதாக, திரைச்சிலைக்கு முன்பதாக இருப்பது தூபபீடம். இந்த 3 பொருட்கள் எங்க இருக்குன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. இதை தாண்டி ஒரு திரைக்கு பின்பதாக இருப்பது உடன்படிக்கை பெட்டி, அது இருப்பது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ ஒரு மனுஷன் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படணும், அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும், அவன் மீறுதல்கள் அக்கிரமும் பாவம் நீங்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்னு சொன்னா தன்னுடைய பாவத்தை தன் வாயிலாக அறிக்கை செய்து பலிகளை கொண்டு வந்து ஆசாரியத்தில் கொடுக்கும் பொழுது ஆசாரியன் அந்த பாவம் செய்த நபருக்காக பலி செலுத்தி தன் கைகளெல்லாம் கழுவி கொண்டு இந்த உள்ள போயிட்டு பாவ நிவர்த்தி செய்கிறார். இந்த பாவ நிவர்த்தி செய்வதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம்னு பேர். புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரம் யாருன்னு சொன்னா நாம் தான். நம்முடைய சரீர பிரகாரமாக பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவியாக, மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆத்மாவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மீட்பின் திட்டத்தை, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் மோசேக்கு சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய புது உடன்படிக்கை திட்டத்தை அதுக்குள்ள மறைச்சு வச்சாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து நேராக ஒரு கோடு நம்ம போட்டோம்னு சொன்னா பலிபீடத்துக்கு நேரம் வந்து நிற்போம். இது ஒரு நேர் பாதை. இப்படி திரும்ப இதுக்குள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் இணைக்கக்கூடியது. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது சிலுவை போலதான் தேவன் என்ன செய்தாரு, அவருடைய பொருட்களை உள்ளடக்கி வைத்தார். இன்றைக்கு பவுல் சொன்னது போல கிறிஸ்துடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் கழித்துக் கொண்டிருக்கின்ற புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாழ்கிற நாம் சிலுவை உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டு சொன்னார். பார்த்தீங்களா, சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லி பவுல் சொல்றாரு, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறைய கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை, அவருடைய காரியங்களை நம்முடைய சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிற அச்சடையாளங்களை முத்திரையை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் வாழ முடியும் என்பதை இந்த பாடத்தின் மூலம் நான் தெரிந்து கொள்கிற மிக ஆழமான சத்தியமாக இருக்கிறது. இதை நாம் தியானிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்ம எப்போதும் வழிநடத்துவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மக்களை மூடி ஜெபிக்கலாம். 2 பேர் ஜெபிங்க. நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. கிருபை பைபிள் காலேஜ் நிமித்தமாய் ஆண்டவரே பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து, ஆண்டவரே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே நாளை கொடுத்த கிருபைகளுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்களே பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிற வார்த்தையினுடைய வசனத்தின்படி இதனாலே கற்றுக்கொண்ட தேவ ரகசியங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவரை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கவும் கீழ்ப்படியும் ஆண்டவர் தேவனுக்கு செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நாங்கள் கற்றுக் கொடுத்தான் தேவதாசனுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இன்னும் அதிகமாக பயன்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். வேதனுடைய ரகசியங்களையும் மறைப்பொருளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தக்க ஞானத்தை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இதை கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கருத்து ஒவ்வொருத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திராண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. நாங்கள் இன்னும் ஆண்டவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ நாங்கள் கிருபை செய்யப்பா. கிருபை நடத்தும்படிய செவிகளை கொடுத்த அந்த ஊழியர்களை மறைத்து எங்களோட அநேக காரியங்களை கற்று பேசிட்டு தான் அது